மூச்சு விட முடியலம்மா. அம்மா அம்மா. உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. கண்ணா கண்ணா, இவர் யார் தெரியுமா? இவர் தான் உங்க சித்தப்பா. அங்க பாரு, அப்பா இருக்காரு பேரு. சித்தப்பா இருக்கானே, உங்க சித்தப்பனுக்கும் உங்க அப்பனுக்கும் ஆகவே ஆகாது. உனக்கு கிரீன் வந்ததுன்னா உங்க சித்தப்பா கண்ணில் ரெட் வரும். இந்த வாரம் ஆர் யூ ரெடியில் கீப் இன் டச் ரவுண்ட். அது என்னங்க கீப் இன் டச் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தொட்டு ஆடுறதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கிடையாது, ஏதோ விதத்தில் ஒரு மனசை டச் பண்ணுற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சாண்டி சொல்கிறாரு. சரி ஓகே சொல்லிட்டு அப்புறம் டாலி அவங்களுடைய பேர் வந்து ஆடினாங்க. அவங்க சூப்பராக ஆடிருந்தாங்க, அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரவீனா விக்னேஷ், அதுதாங்க ஏற்கனவே பார்த்துட்டோமே அப்படின்னு பார்த்துருந்தா கூட நம்ம சித்தா படத்தில் ஆடினது மட்டும்தான் பார்த்தோம். மிரர் வச்சிங்கன்னா அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாயின் கருவறை உள்ள 2 ட்வின் பேபிஸ், ரெண்டுக்கும் அந்த கொடி இருக்குது. ஸோ அவங்க அம்மாவால் மூச்சு விட முடியல, அந்த குழந்தைங்க வந்து உள்ளேருந்து எப்படி வேதனைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அதை மிரர் வச்சு பயங்கரமான ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை ரொம்பவே பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க மீனா அண்ட் சாண்டி. இதெல்லாமே வா அவசரமாக இருக்குது, ஒரு வாரம் வேறு லெவலில் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சாக்ஷி மாஸ்டருமே வந்து புகழ்ந்துருந்தாங்க. சாண்டி சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே ரவீனா உன்னெல்லாம் சொல்லவே வேணாம், குழந்தை மாதிரி தான் சுற்றி நிற்பேன், உனக்கு இந்த கான்செப்ட் வேறு எக்ஸாக்டாக அமைஞ்சிடுச்சு, உன் எக்ஸ்பிரஷன் வேறு லெவல், அதாவது குழந்தை மாதிரி அழுவுறது, குழந்தை மாதிரி அந்த சிரிக்கிறது எல்லாமே ரவீனா ஆட்டோமேட்டிக்காகவே அப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் கிரிஞ்சுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அது ரொம்பவே ஆப்டாக சூட் ஆச்சு அவங்களுக்கு. விக்னேஷ் அவங்களுக்கு ஈக்குவலாக போட்டி போட்டாலும் அந்த அளவுக்கு ரவீனாவை காம்படிட் பண்ண முடியல இந்த எக்ஸ்பிரஷன்ஸில். ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி க்ரீன் லைட் வாங்கியாச்சு. ஸோ க்ரீன் லைட் வாங்கினா அஃப்கோர்ஸ் அதர் மாஸ்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும், என்னடா இவங்க இந்த பேர் மட்டும் வாரம் வாங்குறாங்க, ஒரு வேளை ஓரவஞ்சனம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த தடவை ரியோ காமெடி பண்ணுறாரு. என்னன்னா, இவங்க 2 பேரும் ட்வின் பேபிஸ் இல்லையா, அம்மாவோட அந்த கருவறையிலே அப்படியே படுத்து மடிகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த 2 குழந்தையும் தூக்கிட்டு போய் சாக்ஷி மாஸ்டர்கிட்ட பக்கத்தில் இருந்த வரதா மாஸ்டர் சம்திங் யார்ட்டையோ அவங்கள்ட்ட கொடுத்து உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. என்னால வலி தாங்க முடியல, என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு எப்போல்லாம் க்ரீன் லைட் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் இவருக்கு ரெட் லைட் எரியும் மூஞ்சில் அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிட்டாரு. உடனே அவர் ஒன்றும் செய்ய முடியல. அஃப்கோர்ஸ் எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே இருக்க இது தானே, நம்ம சொல்லி கொடுத்து கோரியோகிராஃபில் க்ரீன் லைட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே சாக்ஷி மாஸ்டருக்கு மட்டும் அந்த ஒரு க்ரீன் லைட் கிடச்சிடுதே அப்படின்ற மாதிரி. இந்த பேருக்கு மட்டும்தான் இப்படிலாம் ஓரவஞ்சனம் பண்ணி இப்படிலாம் கொடுக்குறாங்களோ அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இவங்களோடது நல்லாவே பெஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி சொன்னாலும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பிடிச்சிருந்த லைக் போட்டுங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. Thanks for watching.